அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிவா சார் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி நான் பிரேமில் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே அவரோட கண்ணு தான் பார்த்தேன். அவருக்கு சண்முக கண்ணு தெரில, எனக்கு கேப்டன் கண்ணு தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டே ஷாக் ஆகிட்டேன். 48 ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தோம். அது உள்ளே என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட் ஷாட்டே அவருடைய சண்முகனுடைய ஃபஸ்ட் ஷாட்டை தான் எடுத்தேன். எடுத்தோடனே எங்கள் டீமே சொன்னாங்க, இது அப்படியே கேப்டனை பார்க்குற மாதிரி. அது மாதிரி இருக்கிறதாலும் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அவருடைய இடம் பிஎன்சியில் இன்னும் வெற்றிடமாகவே இருக்குது. அந்த இடத்த நிரப்புறது தான் நம்ம தம்பி வராப்புல சண்முகம். எல்லோரும் ரெண்டு இடத்த நோக்கி போவாங்க. ஆனால் கேப்டன் இடத்த யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நினைக்க முடியாது. அவருடைய லெக் ஷாட்டாக இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன் சீக்கிரம் யாரும் பண்ண முடியாது, யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் சண்முகம் ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு அந்த கன்ஃபார்மாக கிடைக்கும் பிஎன்சியில். ஏன்னா இந்த படம் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு இருக்க படத்தில் வந்து ஒரு காமெடி ஆக்ஷன், அதான் அது ரெண்டுமே சரிசமாக பண்ணுறாப்புல. ஒரு ஷாட்டில் வந்து ரோப்பே வைக்கலை, தூக்கி அடி போட்டாப்புல. ஏன்னா அவ்வளோ ஹைட்டு. நான் இப்போ டைலாக் சொல்லி தான் சொல்லி தருவேன். நான் இந்த படத்தில் படைத்தலைவனில் 3 பிரமாண்டமாக சொல்லலாம். ஒன்று யானை, இன்னொன்று இளையராஜா சார், அண்ட் வந்து சண்முக பாண்டியன். ஏன் அவர் சொல்லலான்னா அவ்வளோ பிரமாண்டம் தான் இருப்பாப்புல. பிரேமில் ஃபுல் ஷாட் வச்சுருந்தா லெக் வரைக்கும் வச்சுருந்தா அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ இந்த சண்முக பாண்டியன் தான் சொல்லலாம். அது இந்த படைத்தலைவன் மூலமாக நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்தையும் பிடிச்சி இந்த பிஎன்சியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படைத்தலைவன். ஏன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி யானை வந்து ஒரு அற்புதமான அனிமல், நம்ம கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு அனிமல் சொல்லலாம். அதோட சென்டிமெண்ட் அந்த சாங்கில் பார்க்க முடிஞ்சுது. அந்த யானை தேடி போகிறாருன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அந்த பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு எமோஷனல் இருக்கும். அந்த எமோஷனல் இந்த படத்தை பெரிய லெவலில் ஹிட்டு கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய சாங் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ட்ரெய்லர் உண்மையிலே ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே, அதாவது நம்ம ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்க்கும்போது தெரியலைங்க, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் கேமராமேன். அவர் உண்மையிலே கேமராமேன் சார் கிரேட் சார். ஏன்னா யானையை வச்சு ஃப்ரேம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லா ஷாட்லையும் யானை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. கஸ்தூரி ராஜா சொன்னாங்க பக்கத்தில் உட்காந்து, உண்மையிலே சூப்பராக பண்ணுங்க. மொத்த டீம் இது சிறப்பாக பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். மிஸ்டர் அன்பு, வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு யானையை வச்சு ஒரு படம் பண்ணுறது ஒரு சாதாரண நினச்சி கூட பார்க்க முடியாது. நினச்சி அழகாக இந்த படத்தை கொண்டு வந்துடுங்க. இந்த படம் கண்டிப்பாக மே மாதம் அது சம்மர் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லோரும் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பத்திரிகை நண்பர்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேப்டனுடைய நல்லாசிரியரும் விஜய் சிரி கம்பைன்ஸ் தயாரிக்கும் படை வீரன், படை தளபதி எல்லாம் சொல்லலாம். நம்ம இங்கே வருகை தந்துள்ள சண்முக பாண்டியத்தினுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கேப்டனுடைய நண்பர்கள், பத்திரிகை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கேப்டன் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியனுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. அவர் முதல் நடித்த படம் சகாப்தம், அது வந்து மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த படம் வந்து எஸ்ஏ நானி. மூணாவது படம் வந்து யுவன் சங்கர் ராஜா. மூணு சிறிய நேரத்திலேயே வந்து இளையராஜா குடும்பத்தில் 3 இசையமைப்பாளர்கள் நடித்த ஒரே ஹீரோ சண்முக பாண்டியன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. பொன்ராம் சார், நான் உங்கள் பெரிய ரசிகர் சார். நான் உங்கள் படம் வந்தேன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப்புடைய வாட்ஸ்அப் குரூப் என்ன தெரியுமா? வருத்தப்படாத வாலிப சங்கம், விபிவிஎஸ்ன்னு வச்சுருக்கானது இன்னும் இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருப்பதானது. சார், நீங்கள் வந்து என்னை ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் எங்கள் மாமா என்னை ப்ரொடியூசர் ஆகிட்டார். நான் ப்ரொடியூசர் ஆகி 25 இயர்ஸ் கம்ப்ளீட். வல்லரசு படம் முடிஞ்சு 25 வருஷம் கம்ப்ளீட். அதே போல் நம்முடைய நண்பர் முருகதாஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். 2001 அவர் வந்து கதை சொல்ல எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ நான் கேப்டன் 2 பேர் கதை கேட்குறோம். கேப்டன் உடனே அப்படியே பேசினே இருக்கோம். அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறார் அவர், சார் எனக்கு அடுத்த மாதம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குது,
இந்த படம் முடிஞ்ச உடனே தலைவரை வந்து நீங்கள் என் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு படம் நீ முடி, படத்தை ஹிட்டு கொடு, நீ படம் ஹிட்டு கொடு, நான் கண்டிப்பாக கேப்டனை வந்து கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரேன் அப்படின்னு. அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சது. ப்ரீவியூ தியேட்டரில் நான் எங்கள் சகோதரி எல்லாம் படம் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் என் கூட வந்தார் அவர், இன்டர்வல் வரைக்கும் இருந்தார். இன்டர்வல் முடிஞ்சு இங்கே கிளைமேக்ஸ் ஆளே காணும் அவர். நானும் வந்து கேட்குறேன், எங்கேப்பா முருகதாஸுக்கு கொஞ்சம் கூட்டினாருன்னா வரவே இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும் அது என்ன கிளைமேக்ஸுன்ட்டு. முருகதாஸுக்கு பயம். நானும் அக்கா என்ன சொல்லுவேன்ட்டு, கேப்டன் தெரியும் கிளைமேக்ஸு, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நீ பிரேமாகிட்டையும் சுதீஷ் கேட்டுக்க, எனக்கு கிளைமேக்ஸ் எனக்கு ஓகே, அவங்களுக்கு ஓகேன்னா ஓகே அப்படின்னு. நான் தேடுறேன், இவர் ஆளே கிடையாது. அப்புறம் லிஃப்ட்லேருந்து அப்படியே வராரு, வந்து கட்டி பிடிச்சேன், சூப்பர் கிளைமேக்ஸ், இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு நானும் சொன்னேன், எங்கள் அக்காவும் சொன்னாங்க, அதுதான் ரமணா. அதுக்கு முன்னாடி ரமணாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பேசுறீங்க, கேப்டன் வந்து பிஎன்சி ஹீரோ அப்படின்னு. ரமணா படம் வந்த உடனே ஏ சென்டர் ஹீரோ நம்ம கேப்டன் தான். ஏன்னா எனக்கு மெட்ராஸில் நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சத்யம் தியேட்டரில் எல்லா படம் டிக்கெட் கேட்பாங்க, நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரமணா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் டிக்கெட் நான் வாங்கி கொடுத்தேன். மெட்ராஸுக்கு எல்லா நார்த் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஒரே படம் ரமணா தான். அந்தளவுக்கு அந்த படம் ஓடியது. அதுக்கப்புறம் படம் ஹிட் ஆச்சு. அவர் வந்து, சார் படம் ஹிட்டு கொடுத்துறேன், கேப்டன் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரேன் அப்படின்னு. கேப்டன் சொன்னார், கல்யாணத்துக்குலாம் போனார் எப்படி பாடினார், இல்லை நம்ம வாக்கு கொடுத்தாச்சு அவருக்கு போகணும் அப்படின்னு. இதுக்கு போகணும், கள்ளக்குறிச்சி அவருடைய திருமணமாவது ஒரு பெரிய மாநாடு அது. அந்த கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய மாநாடு. அப்போ கேப்டன் வந்து அவ்வளோ கூட்டம், ரசிகர் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல. அப்போ வெளியே நம்முடைய கேப்டனுடைய ரசிக மன்ற சார்பில் ஒரு வெளியே ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அங்கே போய் சும்மா பேசினார், அரசியல் பேசினார். அங்கே தான் ஆரம்பித்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்கள் கல்யாணத்தில். அதனால் கள்ளக்குறிச்சி எப்படியும் கள்ளக்குறிச்சியும் கூட்டு பண்ணி 2 வாட்டி அங்கேயே நின்ட்டான்னு. 2009 வரைக்கும் 19 கள்ளக்குறிச்சியில் நிற்க வச்சுட்டீங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் ஞாபகம் தெரியல எனக்கு. 2000 வல்லரசு ஹிட் ஆயிடுச்சு. சார் வந்து இப்போ நரசிம்மா படம் ஷூட்டிங் போய் ப்ராசஸ் இருக்குது. அப்போ சார் வந்து என்னை பார்த்தாரு. இப்போது ஞாபகம் இருக்குது சார் உங்களுக்கு? அப்போ வந்து ஏதோ படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம், அது நடக்காமல் போச்சு. ஸோ சசிகுமார் சார் அப்போ வந்து எங்களுக்கு பழக்கம், எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல பழக்கம். விரைவில் வந்து சம்மு வச்சு ஒரு படம் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு பண்ணணும் அவர். இப்போ எல்லாமே பேசுங்க, யானை சென்டிமெண்ட்டு. கண்டிப்பாக யானைனாக்க வெற்றி தான். அது விநாயகர் இருக்கார் இல்லையா, கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். எனக்கு ஒரு சந்தோஷம், சம்மு வந்து முதல் என்னுடைய ஹீரோ அவர். நான் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என்னுடைய கேப்டன் சிங்கர்ஸில். என்னுடைய ஹீரோ அவர். 100 படம் நடித்தாலும் என்னுடைய ஹீரோ தான் அவர். இப்போ எல்லாம் நாங்கள் வந்திருக்கோம். நான் சுதீஷ் வந்து இப்போ பிரேமநாத் வந்து அரசியல் பேசாமல் போவாங்க அப்படின்னு. அரசியல் பேசுவோம், ஆனால் இந்த மேடை கிடையாது, அதுக்கு வேறு மேடை இருக்குது. இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கேப்டனை தூக்கி விட்டுட்டு நீங்கள் தான். அதனால் சண்முக பாண்டிய கேப்டன் இல்லை இன்றைக்கி. இப்போ அந்த மாதிரி சொன்ன மாதிரி தாய் மாமன் அந்த முறையில் நான் பேசுகிறேன். நான் சண்முக பாண்டியனை உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நல்ல இடத்துல அவர் வந்து சேர்க்க வேண்டியது பொறுப்பேற்று கேட்டு, இந்த படத்தை இயக்கிய அன்பு அவர்கள் வந்து, அவர் எனக்கு வந்து டைரக்டர் தெரியல, எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் மாதிரி தெரியாது. எனக்கு எல்லா விஷயமே அவர் தான் பார்த்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி பெறும். இதே இடத்துல மீண்டும் உங்கள் அனைவரையும், அதாவது சண்முக பாண்டியனுடைய ரசிகர்களையும், தேமுதிகவுடைய தொண்டர்களையும், நம்முடைய பத்திரிகை நண்பர்களையும், சினிமா அனைவரும் சேர்த்து ஒரு மாபெரும் வெள்ளி விழாவை நடத்துவோம் என்று கூறி, மீண்டும் அந்த விழாவில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆட் மேன் அவுட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா மாமாவும் சரி ப்ரொடியூசராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க, அம்மாவும் சரி சின்ன வயசுலேருந்து, சின்ன வயசுனா கல்யாணத்து ஆரம்பத்துலேருந்து அப்பாவோட பல கதைகள் கேட்டிருக்காங்க, எல்லாத்துலேயும் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் நான் எந்த விஷயமும் இல்லாமல் கேப்டனை மட்டுமே பார்த்து ஒரு ரசிகராக, கேப்டன் எப்படி எங்கள் அப்பாவை தாண்டி ஒரு ரசிகராக சின்ன வயசுலேருந்து அப்பாவை நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த வாட்டி என்னை ஒரு சினிமா மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு
கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, ஷையாக இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கணுமா நான் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது. இருந்தாலும் சண்முக பாண்டியன் ஒரு அண்ணன் இருக்கிறதுனால அப்பா எப்பயுமே சொல்லுவார், அண்ணன் தம்பிங்க எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு. எங்கள் அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து, அதனால் இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த வந்திருக்கேன். படைத்தலைவன் படம் ஆரம்பத்திலேருந்து கதை கேட்கறதுலேருந்து நம்ம பார்த்திபன் சார் இருக்கட்டும், அன்பு சாராக இருக்கட்டும், எல்லாரும் வந்து கதை சொல்கிறதுலேருந்து நானும் தம்பியும் இந்த கதைகள் கேட்டிருக்கோம். உண்மையிலேயே ஒரு நல்ல படம், நல்ல கதை. படைத்தலைவன் நிச்சயம் எல்லாரும் சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, யார் எப்படி சொல்கிறோம் எனக்கு தெரியல. நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா மேடையிலையும், எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு ஃபேன் நான் தான் அப்படின்றத. கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும், இந்த விஜய பிரபாகர் பிறந்தேன். அதனால் எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஷம்முக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ரசிகராக நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் பண்ண சகாப்தமாக இருக்கட்டும், மதுரை வீரனாக இருக்கட்டும், இப்போ பண்ண படைத்தலைவனாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வர கொம்பு சீவியாக இருக்கட்டும், எத்தனையோ படங்கள் பண்ணாலுமே அந்த சகாப்தம் படம் பண்ணும்போது மலேசியாவில் ஒரு ஷூட்டிங் ஷூட் பண்ணும்போது 100 ஃபீட்லேருந்து ஆக்ஷன் நாங்கள் கேப்டன் வந்து இல்லை டூப்லாம் போடலாமா என்னென்னு கேட்டுட்ருக்காரு. இவர் ஜம்ப் பண்ணிட்டான் மேலேருந்து. எந்த பயமும் இல்லாமல் ஒரு 19 வயசு பையனாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்புல. ஸோ அப்போ அப்பாவுக்கே வந்து பயம் வந்துருச்சு. என்ன நீ பார்த்து குதிச்சிட்ட, நான் டூப் போடலாம் ஏதாச்சும் ரோப் கட்டலான்னு நீ பார்த்து தைரியமாக குதிச்சிட்ட அப்படின்ற போது ஷம்மு சொன்னாப்புல, கருப்பணிலா படத்தில் ஹெலிகாப்டர் நீங்கள் ரோப்பே இல்லாமல் தொங்கிட்டு வந்தீங்களே, அது எங்களுக்காக பண்ணும்போது உங்கள் மகன் நான் வரும்போது உங்களுக்காக நான் 100 மாடியிலும் குதிக்கிறது எனக்கு என்ன, எனக்கு எந்த அச்சமும் இல்லை, உங்களுக்குள்ள அதே ரத்தம் தான் எனக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு அப்படின்னு ஷம்மு சொல்லும்போது உண்மையிலே அந்த இடத்துல நான் வேந்து பார்த்தேன். அதே மாதிரி சகாப்தம் ஒவ்வொரு ஷாட்டுமே தம்பி எப்படிலாம் ஃபைட் பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு தெரியும். கேப்டன் எங்கேயும் போல, அவர் படத்தில் நீங்கள் பாருங்கள், கேப்டன் திரையில் தெரிவார். நம்ம மாமா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் சகாப்தம் கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொம்பு சிவி யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க. கேப்டன் சொல்லுவார், ஃபஸ்ட்டு படம் எனக்கு எந்த மியூசிக் டைரக்டர் வேணால் எனக்கு ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து தான் ஒருத்தர் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னால்தான் அன்றைக்கி கார்த்திக் ராஜா சார் இருந்தார். இன்றைக்கி இசைஞானி இளையராஜா சார், நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார். இது ஒரு பிளெஸ்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இளையராஜா சார் வந்து சத்ரியனாக இருக்கட்டும், எத்தனையோ பிஜிஎம் கேப்டனுக்கு போட்டு இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்கும்போது இன்றைக்கும் நம்மளுக்கு நரம்பு முறுக்கி ஏறும். ஜிம்முக்கு போகிறப்போ அந்த சத்ரியன் பிஜிஎம் கேட்டு தான் இன்றைக்கும் நம்ம போவோம். அந்த மாதிரி எவர்கிரீன் சாங்ஸ் கொடுத்துருக்கார். இன்றைக்கி அடுத்த தலைமுறையாக வர சண்முக பாண்டியனுக்கு அவர் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கும் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால் உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் கேட்குறது, ஷம்முவை பிளெஸ் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முருகதாஸ் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரமணா படத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். முதல்ல கஜினி ஹிந்தி படம் லான்ச் ஆகும்போது ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு அந்த சிடியை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அப்புறம் 2 பேருமே கேப்டன் தரையில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ முருகதாஸ் அண்ணனும் தரையில் உட்காந்து அந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. பொன்ராம் சாரும் சசிகுமார் சாரும் இப்போ தற்சமயமாக ஷம்முகோட படம் பண்ணுறப்போ பழக ஆரம்பித்தேன். உண்மையிலேயே எப்படி நீங்கள்லாம் கேப்டனை சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் சசிகுமார் சார் மாதிரி நான் பார்க்குறேன். ரொம்ப டவுன் டு எர்த்தாக அவர் பழகிறதும், அவர் என்கிட்ட சில டாக் விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறதும், அந்த மாதிரி பல விஷயங்கள் சசிகுமார் சார் நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி நான் எந்த ஷம்மு பொன்ராம் சார் படம் கொம்பு சிவிக்கு போகும்போது கூட செட்டில் பொன்ராம் சார் வந்து அவ்வளோ ஆக்டிவாக அந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தார் ஒரு போலீஸ் செட்டப்பில். அங்கே போய் பார்க்குறப்போ எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து என்னையும் அரவணைச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு என்னையும் இப்படி பாருங்கள் தம்பி இப்படி நடிக்கிறார், இந்த ஷாட் இப்படி இருக்கு, எனக்கு ஒவ்வொன்றுமே சொன்னார். அதனால் பொன்ராம் சாருக்கும் நீங்கள் வந்திருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் எப்பயுமே சொல்வார், நீங்கள் ஆர்டிஸ்ட் மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதோட ஃப்ரேமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு படமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி படைத்தலைவன் பார்க்கும்போது ஒளிப்பதிவாளர் சதீஷ் சார் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் உண்மையிலேயே சூப்பராக செஞ்சுருக்காரு. நேரத்தில் அவருக்கும் நான் என்னோடய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திபன் அண்ணன் கதை சொல்லிட்டு வரும்போது முதல்ல அவர் நட்பே துணை முடிச்சுட்டு வந்து கதை சொல்கிறப்போ அவர் மேடையில் என்ன பேசணும் அதே தான் வீட்லேயும் சொன்னார். கேப்டன் பிரபாகர்னு டைட்டில் வச்சுருக்கேன்ட்டு அது கிடைக்கலன்ட்டு.
அது கேப்டன் பிளெஸிங்கான்னு தெரியல, அது எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் ஃப்யூச்சரில். அதே மாதிரி அன்பு அண்ணன் ஆரம்பத்திலிருந்து ஷம்மு ஒரு தம்பியாகவே அவர் பார்த்துட்டு இருந்திருக்கு, அவர் ஹீரோவாக பார்க்கல. அதே மாதிரி ஷம்மு அன்பு அண்ணனோட ஒரு பிரதராக தான் பழகிட்டு இருந்தாங்க. எப்போ ஃபோன் போட்டாலும் சொல்லுங்கள் பிரதர், என்ன பிரதர், எந்த விஷயம், எப்போ வரணும் ஷாட்டுக்குன்னு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே 2 பேருமே ஒரு பிரதர்லி ஃபீலிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு வெளிப்பாடு தான் அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு தெரியுது. ஷம்மு எவ்வளோ உழைச்சிருக்காரோ, அவர் சொல்கிறது ஒரு அண்ணன் போல் சொல்கிறதுன்னு தம்பி அங்கே கேட்டிருக்காரு. அதே மாதிரி கஸ்தூரி ராஜா சார், அவர் இந்த படத்தில் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காரு. என் வீரம் வளைஞ்ச மண்ணிலேருந்து எனக்கு அவர் தெரியும். அந்த கஸ்தூரி ராஜா அப்படின்ற பேர் எப்படின்னா, திருப்பதியில் ஷூட்டிங் ஃபுல்லாக அங்கே போயிட்டுருக்கோம். அப்போ வந்து அந்த பேர் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த பேர் எனக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிருச்சு. பிறகு தனுஷ் சாரும் செல்வராகவன் அண்ணனும் வரும்போது, கஸ்தூரி ராஜாவோட அப்பா அப்படின்னு வரும்போது, இன்றைக்கி அவர் ஷம்மு கூட நடிக்கிறப்போ அதுவும் ஒரு பெருமையான விஷயமா அதை நான் கருதுகிறேன். ஃபைனலாக ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான்ட்டிங்க, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை. நீங்களும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க. கேப்டன் நீங்கள் பார்க்க ஆஃபீஸ் வரும்போது உங்களை நான் சந்தித்தேன். உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்கள் பிரபா ப்ரோ இல்லை இந்த மாதிரி எல்லோரும் கூப்பிடுங்க. இன்னும் அதனால் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த கடைசியில் அந்த கேப்டன் கண்ணு காமிக்கும் போது எனக்குலாம் அழுக வந்துருச்சு. ஆனால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிரிச்ச முகத்தோடு நிற்கிறேன். நான் அரசியல் மேடையில் சொன்னது தான் DMDK 2.0 ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. அது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க. வெறும் அரசியல் மேலே இந்த சினிமாலையும் DMDK 2.0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுனா இன்றைக்கி ஷம்மு ஒரு பக்கம் வருவாப்பில், நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும், நம்ம நினச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும். கேப்டன் விட்டுட்டு போன பணிகள் எல்லாமே நம்ம ஒன்று விடாமல் செய்வோம். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி. அதனால் எல்லாமே இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம், இந்த மேடையில் இருக்கிறோம். எல்லாத்துக்குமே அது காரணம் எங்கள் அப்பா, எங்கள் கேப்டன் மட்டும்தான். அவர் இல்லாத இந்த நேரத்தில் மக்களாக நீங்களும், பத்திரிகை நண்பர்கள் நீங்களும், என்னோட தம்பி உங்களோட சண்முக பாண்டியனை நீங்கள் வளர்த்து விடணும். அரசியல் மேடையில் முதல்ல கேப்டன் வந்து நீ போ அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து என்னோட தொண்டர்களும் ரசிகரும் கூட இருக்காங்க, தைரியமாக போன்னு சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கி சினிமா உலகத்தில் சண்முக பாண்டியன் வரப்போ மக்களும் பத்திரிகை நண்பர்களும் டெக்னீஷியன்ஸ் கூட இருக்க நம்பிக்கையில் இன்றைக்கி சண்முக பாண்டியன் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அமைச்சிருக்கோம். நாங்கள் எந்த ஃபிலிம் எந்த ஷூட்டிங் நாங்களாம் வரமாட்டோம், உங்களை நம்பி அமைச்சிட்டோம். இனி அவர் உங்கள் ஹீரோ. கேப்டன் எங்கள் சொத்து இல்லை, பொது சொத்து. அந்த பொது சொத்தோட வாரிசு சண்முக பாண்டியனும் உங்கள் சொத்து. அதனால் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக்குறது எங்கள் ஆசையை தாண்டி கேப்டனோட ஆசை. கேப்டனோட ஆசை என்னமோ அது உங்களோட கிட்ட நான் கொடுக்குறேன். அதனால் நிச்சயம் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. திரும்பியும் சொல்கிறேன், சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. அதே மாதிரி MC கவிதா காவ்யா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எனக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. பல இடத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் எனக்காக அவங்க நேரத்தை செலவு செஞ்சு எனக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு கூப்பிட்டாப்புல, அண்ணே நீங்கள் வரணும் அப்படின்னு. நான் ஆடியோ ரிலீஸ்லாம் வர்றதில்லப்பா, ரொம்ப வருஷமாக என்னோடய ஆடியோ ரிலீஸ் தான் வருது, ஒரு 12 வருஷமாச்சு, எதுக்கும் போனதில்லை, ஃபங்க்ஷன் போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வரணுன்னாரு. தம்பி நான் ஊருக்கு போகிறேன், துபாய் போயிடுவோங்கிட்டான்ட்டு துபாய் போகிறேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் வச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு தெரிஞ்சிருக்கு போக. அடுத்து ஃபோன் தம்பிகிட்ட இருந்து வந்துச்சு. சண்முக பாண்டி அடித்தாப்புல. அடித்தோன்னு தம்பி சார் வர்றேன், நாளைக்கு தானே சொல்லிட்டாப்புல, நாளைக்கு காலையில் நான் வரேன். நான் வராமையா, கண்டிப்பாக வந்து உன வார்த்தை வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் வந்திருக்கேன். அவர் ஏன்னா விஜயகாந்த் சார் இருந்தால் உரிமையாக கேட்பார் வாங்கன்னு. அவரை கேட்க விடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால தான் அவரை வாங்கன்னு கூட கேட்க விடல அந்த டைம். ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்கிற ஒரு இது. ஏன்னா அவர் எங்கள் மண்ணின் மைந்தர், எல்லாருக்கும் இப்போ மண்ணின் மைந்தர். எங்கள் ஊர் மதுரை, ரைஸ் மில்லு இதெல்லாம் எனக்கு நினைவுடுது. அவரை வச்சு படம் எடுக்கணும்னா நாங்கள் நினச்சோம். கதையெல்லாம் சொல்ல போனப்போ அது நடைபெறலை. ஆனால் அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒன்று வந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குற்றப்பரம்பரை அதை வந்து ஹாட் ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது
அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இருந்துச்சு, வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணுமே, இங்கே என்னடா கருப்பான நம்ம ஊரில் என்னடா நம்ம தான் கருப்படிச்சுட்டு எல்லா படத்துலையும் நடிச்சிட்ருக்கோம், ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்துருந்தேன். அப்போ கொஞ்சம் குண்டா இதாக இருந்தார். நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒல்லியாக ஹைட்டாக யார் இது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேன். அவர் டாகை வச்சுட்டு அப்படி நிற்பார். அந்த இது கண்ணாடி போட்டு நிற்கும்போது அவ்வளோ அவருடைய என்ன உழைப்புனா உடலை அவ்வளோ அழகாக நல்லா உழைச்சி ஹைட்டாகவும் அதை வந்து அதுக்காக பண்ணார்ல. நான் கேட்டவனே, தம்பி எப்படி தம்பி பண்ணீங்கன்னு. சார் நான் போய் இத்தனை மாதம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்பை குறைச்சேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஹார்ட் ஒர்க். உடனே எனக்கு தோணுச்சு இந்த கேரக்டருக்கு இவரை தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணுன்ட்டு கூப்பிட்டேன். இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை, யாருக்குன்னா நம்ம எடுத்து பார்த்துக்குவோம் அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியாக நம்ம 2 பேரும் தான், வேறு யாரும் கிடையாது, போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னு நான் வந்து எடுத்து பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். கண்ணை பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். கண்டிப்பாக அந்த கண்ணில் அப்படியே இருந்தது. அந்த கண்ணை தான் நான் போஸ்டராகவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன், மேடத்திட்டையும் காமிச்சேன். அப்புறம் மேடத்திட்ட சொன்னேன், இவர் தான் வேணும் எனக்கு வந்து 60 நாள், என்ன இவ்வளோ நாள் டேட் கேட்குறீங்க அப்படின்னு, நீங்கள் கொடுங்க மேடம் அப்படின்னு. அவரை மூத்தவரை வேணால் அரசியலுக்கு வச்சுக்கோங்க, இவர் எங்களுக்கு சினிமாவுக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க எந்த இதுவும் இல்லை, அவ்வளோ பணிவாக 2 பேரும். அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து அவ்வளோ பணிவாக 2 பேரும் அவ்வளோ இதாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும், அந்த எப்படி ரெஸ்பெக்டாக எப்படி இருக்காங்கன்றது கற்றுக்கணும். அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம், ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம். அவரை வச்சு இவங்களாம் நான் தான் 4 நாள் ஃபஸ்ட்டு நான் தான் படுத்தேன். அன்பு நான் தான் எடுத்தேன். 4 நாள் வச்சு நாங்கள் எடுத்தோம். அவர் கஷ்டப்படுத்தணும், அது வேறு விஷயம். அது ஒரு ட்ரெய்லர் ஷூட்டு, ஒரு ட்ரெய்லர் ஷாட்டு ஆந்திராவில் எடுத்தோம், தலக்கோணத்தில். அந்த ரிவரில் ஓடி வரணும், அது ரொம்ப கஷ்டமானது, செருப்பு போடக்கூடாது, அதில் ஓடி வரணும், குதிரை விரட்டிட்டு வரணும், குதிரையோடு ஓடி வரணும். குதிரையும் அவரும் வரும்போது 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஷாட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது, எனக்கு இன்னும் அது வரலேன்னு வருத்தப்படுறேன். இந்த ட்ரெய்லரை கொண்டு வர முடியலேன்னு வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியிலலாம் போனோடனே, ஃபங்க்ஷன்லாம் போனோடனே அன்பு பார்த்துட்டாப்புல, இது நல்லா இருக்காரே, இவரை நம்ம இது பண்ணணுமே சார். அடுத்து நான் விதை போட்டு வச்சுருக்கேன்டா, ஏன்டா என்கிட்ட கேட்குற, நான் அவர் விட மாட்டேன் அப்படின்னு. நான் தரவே மாட்டேன், நான் எவ்வளோ இது வச்சுருக்கேன் அந்த படத்துக்கு, அந்த கேரக்டருக்கு நான் முடி வச்சுருக்கேன். இல்லை சார் முடியை நாங்கள் குறைச்சிக்கிறோம் சார். முடியாதுன்னு சொன்னேன். சரி, நான் அங்கிட்டு பார்த்தா இவர் வர்றாரு, சார் முடி நல்லா இருக்குது சார். அது நான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. என்னப்பா நான் பண்ணி வச்சாரன் நீங்கள் கேட்குறேன்னாரு. ஆனால் அது பண்ண முடியல. ஆனால் சந்தோஷமாக இருந்தது. சரி அன்பு, நீ 10 நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் டேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு விஷயந்தான் சொல்லணும், அவர் படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் இத்தனை பேர் இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட வெற்றி. படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நடிகருக்கு கொண்டா, ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும். இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்ணுறாங்களே, இதுதான் உங்களோட வெற்றியாக பார்க்குறேன். ரொம்ப டெடிக்கேட்டிவானது. ஆனால் நாங்களாம் பார்த்துருக்கோம், சும்மா யாரும் சொல்லலை. உண்மையிலே அந்த டெடிக்கேஷன் அவருக்கு அவ்வளோ இருந்தது. ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தா எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். நாங்களாம் அவரோட ஒர்க் பண்ணல, அவளோட பயணிக்கிற எங்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால் அவர் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் வந்து டைரக்ஷனாக வரும்போது, நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்போது எல்லாம் ஒன்று சொல்லும்போது, விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போனால் எப்போ வேணாலும் சாப்பாடு கிடைக்கும், எப்போ வேணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போ நான் என் கம்பெனியில் சொன்னேன், சார் ஆஃபீஸில் எப்படி இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் சாப்பாடு போட்டது இன்னும் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது தொடருதுன்னா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக அந்த இதில் இருந்தார். அது வந்து ரொம்ப இது. சுதீஷ் சார் சொன்னார், விஜயகாந்த் சார் மாதிரி தம்பியை பத்திரிக்கையாளரும் மக்களும் அடுத்து அவரை ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சார், தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளு சார், யார் சென்டிமெண்ட் பீப்புள் சார். நாங்கள் எப்படி விஜயகாந்த் சாரை வந்து அப்படி தூக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டாடிச்சோ, அதே மாதிரி அடுத்து சண்முக பாண்டியனை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் கைவிட மாட்டாங்க சார், தூக்கி கொண்டாடுவாங்க சார், அது உறுதி சார். பெரிய இடத்துக்கு போவார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு ஹீரோ கிடையாது சார். நாங்கள் கருப்பாக இல்லை சார், அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். அதுதான் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் வந்து அவரை வச்சு படம் லேட்டாகுது, தாமதம். கண்டிப்பாக அந்த குற்றப்பரம்பரை எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு அவர் தான் வருவார். அவரை வச்சு தான் நான் இருப்பேன், வேறு யாருமே அது கிடையாது. நாங்கள் வச்ச விதை வளர்ந்துருக்கு. இத்தனை பேர் நாங்கள் அவரால் பயன்படுத்தி அதை அறுவடை பண்ணுறோம். இந்த படம்
கண்டிப்பாக படைத்தலைவன் பெரிய வெற்றி அடையும். அது அன்புக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் சதீஷ் சார், அவரோட ஒரு படம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன், டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க்கையும் பார்த்துருக்கேன், ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரை வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். பையனை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவ்வளோ அழகாக அவங்கள வளர்த்துருக்காங்க, அவ்வளோ டிசிப்ளின் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஜெயிப்பார் மேடம். மக்களோட மனசு தான் ஜெயிப்பார், வெற்றி பெறுவார் மேடம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். படைத்தலைவனுடைய ஆடியோ ரிலீஸுக்கு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும், யூடியூப் சேனலை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும், எங்கள் உயிரில் கலந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் கேப்டனுடைய திரைப்படங்களை டைரக்ட் செய்த மூத்த சகோதரர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும், ரமணா படத்தை டைரக்ட் செய்த முருகதாஸ் அவர்களுக்கும், வீரம் விளஞ்சமன் அவர் யாருன்னா கஸ்தூரி ராஜா சார், இங்கே சிவா சார் இருக்கார். கேப்டனின் தம்பியாக பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர் சிவா. என்னுடைய அன்பு சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கும், இந்த படைத்தலைவனில் யாரெல்லாம் உழைத்தீர்களோ அனைத்து ப்ரொடியூசர்ஸ்க்கும், எஸ்பெஷலி கேமராமேன் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய ஹீரோயின் அவர்களுக்கும், அவரது தாயார் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய டைரக்டர் அன்பு அவர்களுக்கும், இந்த மேடையிலே வீற்றிருக்கும் என்னுடைய 2 புதல்வர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தேர்தலில் அரசியல் மேடைகளில் நான் பேசியதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சினிமா ஃபங்க்ஷனில், அதுவும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம். சகாப்தம் படம் ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க. அப்போது என்னை பேச சொல்லி அழைச்சார். நான் சொன்னேன், இல்லை இது சினிமா, அதனால் நீங்கள் மற்றவங்களாம் டெக்னீஷியன்ஸ்லாம் பேசட்டுங்க, நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். மேபி அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கேப்டன் ஒரு அம்மாவா நீ அவனை ஸ்டேஜில் நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்றைக்கி சரி சினிமா ஃபங்க்ஷனில் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் இன்றைக்கி சொல்கிறேன், சண்முக பாண்டியன் அம்மாவை மட்டும் கிடையாது, உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் ஒப்படைக்கிறேன். எல்லாரும் பேசுவாங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன். கேப்டன் கூட 33 வருஷம் வாழ்ந்திருக்கேன். கேப்டனை பற்றி பேசுகிறது இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு டெய்லி அத்தனை யூடியூப்ஸ்லையும் கேப்டனுடைய பழைய காலிய நினைவுகள், பேச்சுக்கள் எல்லாம் வரும்பொழுது கேப்டன் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். கேப்டனுடைய 2 புதல்வர்கள். கேப்டனுக்கு 2 தொழில், ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். கேப்டனும் நானும் இது அவங்க 2 பேரும் பிறந்த போதே முடிவெடுத்த ஒரு விஷயம். அப்பாவின் பாதையில், சிங்கப்பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும், யானை பாதையில் இளையவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதில் ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா கேப்டன் நானும் அவங்கள அப்படி தான் வளர்த்துருக்கோம். கேப்டன் சொல்லுவார், சொல்லி சொல்லி வளர்ப்பார். பிரபாவை அண்ணான் தான் சொல்லணும், தம்பி. அது மட்டும் என்றைக்கு கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல. அதையும் இன்னைக்கு வரைக்கும் சண்முக பாண்டியன் அதை கரெக்டாக கீப் அப் பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாண்டிங், அந்த ரெஸ்பெக்ட், அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒற்றுமையாக பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதில் கேப்டன் உறுதியாக இருந்தார். அதையே பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்துருக்கோம்.
நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க டவுன் டு எர்த்தாக இருக்காங்க, அப்பா மாதிரியே உதவி செய்கிறாங்க, எல்லாரோடையும் சகஜமாக பழகுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் உச்ச நட்சத்திரமாக சண்முக பாண்டியன் அவர்கள் வந்தாலும் இன்னைக்கு எப்படி உங்கள் அத்தனை பேரிடமும் எளிமையோடும் உங்கள் அன்பு சகோதரர் போல டவுன் டு எர்த்தாக இருக்காரோ அப்படி தான் இருப்பார். ஏன்னா சின்ன கை குழந்தை கேப்டன் மேக்கப் போடுவார். நான் 6 மணிக்கெல்லாம் கேப்டன் கிளம்புவார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 9 o'clock வித் மேக்கப் ஷூட்டிங்கில் இருக்கணும்னா 6 o'clock இறங்கி கீழே வந்துடும் எங்கள் ரூம் மேலே. கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழே வந்துடுவேன். ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும், அவருக்கு வேண்டிய எல்லாம் செய்யணும்னு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்க அப்பாவை. அப்போ ரொம்ப கைக்குள்ள அழுவான், ரொம்ப ஜாஸ்தி. எதுக்கு இவன் அழுகிறான், மூக்கில் லைட்டாக அப்புறம் ஒழுகும் அவருக்கு. கிளம்புவார் ஷூட்டிங்க்கு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு நினச்சா எந்த சங்கோச்சமும் கிடையாது. மூக்கில் ஒழுங்கும், மேக்கப் போட்டிருப்பார், ட்ரெஸ் போட்டிருப்பார். வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து தாவான். அப்படியே அழகாக அந்த மூக்கை தொடச்சி விட்டு கண்ணை தொடச்சி விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார். அதே மாதிரி தான் விஜய் பிரபாகர். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு அப்பாவாக அவ்வளோ ஒரு ஆசையாக பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன். இன்றைக்கி 2 பேரும் இன்றைக்கி அவங்க அப்பா இல்லாததை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க. இங்கே கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கே தான் இருக்கார் கேப்டன். இந்த ஆடியோ ஷோவில் இன்றைக்கி ஆடியோ லான்ச்லேயும் இங்கே தான் கேப்டன் இருக்கார், நம்மோட தான் இருக்கார். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசியுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி சண்முக பாண்டியனை பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஏதாவது வாழ்க்கையில். ஆனால் அவனை அறியாமல் ஃபோனில் ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாலே நான் கேட்பேன், யார் அன்பு கூட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிமே. ஏன்னா அந்த அளவு டைரக்டருக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பாண்டிங். அவரோட ஸ்ட்ரெஸ் பிளஸ்டர் வந்து சண்முகா வந்து மனசு விட்டு பேசுகிறது யாருன்னா அன்பு. ஸோ அந்தளவு வந்து அவங்க 2 பேருடைய புரிதல் இருக்குது. இப்போது அடுத்த படம் டைரக்டர் எங்கள் அம்மா உங்களுடைய பெரிய ஃபேன் சார். ஊதா கலரு ரிப்பன் அப்படின்னு போட்டாலே போதும். எங்கள் அம்மா 85 வயசு, இன்றைக்கும் எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க. நான் இதை சார் வந்து கதை சொல்ல வரும்போது வீட்டுக்கு வரும்போதே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் சசிகுமார் சார், அவரும் வீட்டுக்கு கதை சொல்ல வரும்போது அவருடைய அந்த டவுன் டு எர்த் அங்கே பார்த்தேன் வீட்டில். சசிகுமார் சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க குற்ற பரம்பரை நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஹாட் ஸ்டார் மூலியமாக வருதோ இல்லையோ, அது வெப் சீரீஸாக வருதோ இல்லையோ, அதை ஒரு திரைப்படமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் எடுப்போம்ன்றதை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய ரமணா டைரக்டர், அவருடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்து தான் கட்சியே ஆரம்பிச்சு. அதனால் எல்லாருமே கேப்டனோட பாண்டிங் தான். இதில் யாருமே கேப்டன் உடைய அந்த நட்பு இல்லாமல் யாருமே கிடையாது என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். விஜய் பிரபாகர் தம்பி வந்து ஸ்டோரி சொல்லும்போது அவரும் உட்காந்து கேட்பார். ஸோ நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேங்க, படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம டாக் வளர்க்குறோம், பெட் அனிமல்ஸ் இருக்குது. வீட்டில் எப்போவுமே கேப்டனும் சரி, நானும் சரி, பிரபாஷமும் எல்லாமே ஒரு பெட் லவர்ஸ். நம்ம வீட்டில் எவ்வளோ டாக்ஸ் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும். அவங்க அன்பாக வளர்க்குற கிளி எத்தனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மீன் இருக்குது. அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு, மதுரை ஃபஸ்ட்டு சகாப்தம் பண்ணார். அவங்க மாமா ப்ரொடியூசராக இருந்து வல்லர் அவர் சுதீஷ் எடுத்தது. அடுத்தது மதுரை வீரன். அதில் பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காலை. இதில் எப்படி வந்து தம்பி எப்படி யானையோடையே பழகிறாரோ அது மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காளையோடையே அவ்வளோ ஒரு பாண்டிங்காக தம்பி பழகியிருக்கார். அப்போது அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வாங்கணும், வளர்க்கணும். அவங்க கேட்டால் நான் நோவே சொல்ல மாட்டேன். கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன், பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸாக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு வாயில்லாத ஜீவன் மேலே அன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க உண்மையிலே நல்லவர்களாக இருந்தால் தான் அது முடியும். இதுதான் உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால்
கேப்டன் கள்ளழகரில் நடித்தப்போ அந்த யானையோட அவ்வளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபோனில் கேட்டார், நான் கூப்பிட்டு வந்துடுவா வீட்டுக்கு அப்படின்னாரு. தாராளமாக உங்களுக்கு பிடிச்சா கூப்பிட்டு வாங்க, பட் நம்ம வீடு சின்ன வீடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிரவுண்டு வீடு, அதில் எப்படிங்க நீ யானையை நம்ம வச்சுருக்கிறதுன்னு. ஆனால் அதே தான் சண்முக பாண்டியன் படைத்தலைவனில் நடிச்சுட்டு 5 யானை, அதில் வந்து மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, இன்னொரு யானை பேர் பிரேமாவா ஏதோ சொல்லி புஜ்ஜியா அது சொல்லுவார், அது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா, நீங்கள் எஸ் சொன்னால் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஏதாவது ஒரு யானையான்னு. நான் இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்கிறேன், உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம். அதே நீங்கள் எப்படி நீங்கள் டாக்ஸை வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா அது அவருடைய விருப்பம், சண்முகாவுடைய விருப்பம். இன்றைக்கி அதை வந்து நான் ஒரு விநாயகருடைய அடையாளமாக தான் பார்க்குறேன். முருகர் எப்பயுமே அண்ணன் கணேஷாவை கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவார். அதே மாதிரி தான் இவங்களும், சண்முகாவும் விஜய் பிரபாகர் கிட்ட சொல்லி அந்த அன்போடு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கி தான் கிளம்புவார். அந்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். அன்பு வந்து சொல்கிற எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆக எனக்கு தெரியும். பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க, நான் அப்போ கூட சொன்னேன் விரைவில் போடுங்கன்னு. இல்லை கண்டிப்பாக வந்துடலாம் மேடம்னார். சரி உங்கள் நம்பிக்கை. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு திரைப்படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கேப்டன் எத்தனை பேருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு படம் ரிலீஸ் ஆனதான் அதை நம்பி வாழ்கின்ற அத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நல்லா இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சினிமா நல்லா இருந்தால் அதை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருப்பாங்க. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். கேப்டன் கூடயே இருந்து சினிமானா என்ன என்பது நாங்கள் நல்லா உணர்ந்திருக்கோம். நிச்சயமாக கேப்டன் விட்டுட்டு சென்ற அந்த இடத்தை அரசியலில் விஜய் பிரபாகரும், சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் கேப்டன் மாதிரி இருந்து நிச்சயமாக அனைவருக்கும் அதே மாதிரி இருப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். எனவே நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கேப்டனுடைய ஆசீர்வாதத்தாலும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல ஒழுங்கலினுடைய ஆசீர்வாதத்தோடும் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் சொல்லி கேப்டனையும் கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் மாபெரும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.